மல்லி சீரியல்ல பணம், நகை காணாத காரணத்தினால இப்ப மல்லி மேல தான் எல்லாருமே பழி போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மல்லிக்கு எதிராவே எல்லாமே இருக்க காரணத்தினால இப்ப காவல்துறை வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடிக்கிற அடியில மல்லியே உண்மையெல்லாம் சொல்லிருவா அப்படின்னு சொல்றாங்க. மல்லி அப்பவே சொல்றாங்க, "இல்ல நகைய நான் எடுக்கல" அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ரஞ்சிதா காட்டுன வீடியோவ நம்ம விஜயே பார்த்துட்டு, விஜய் மல்லிகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, "மல்லி நீ செய்யலன்னு சொல்ற. ஆனா உனக்கு எதிரா எல்லாமே இருக்கே. இப்ப என்ன பண்ண சொல்ற?" அப்படிங்கிற மாதிரி இப்ப விஜயே கைய விரிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா மல்லி ரொம்பவே சோகமாயிட்டா. நகைய நம்ம எடுத்திருப்போம்னு சொல்லிட்டு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு நினைச்சு நம்ம மல்லி வந்து ரொம்பவே சோகமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவல்துறை வந்து நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயில கம்பி என்ன வச்சுட்டாங்க. நம்ம மல்லி வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம நகையை எடுக்கவே இல்லை, அப்ப யாரு எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெண்பா வந்து மல்லியை பார்க்காம இருக்க முடியாது இல்லையா. வெண்பா பாப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம மல்லியை பார்க்க வராங்க. நம்ம விஜயும் வராங்க. விஜய் வந்து நம்ம மல்லிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, மல்லி நீ நகை எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு எதிராக எல்லா விஷயமும் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம மாத்திரம் எல்லாமே கண்டுபிடிக்கும். யாரு நகையை எடுத்தா அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரத்துல உன்னை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மல்லிக்கு வந்து நம்பிக்கை கொடுக்க போறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம விஜய் வந்து மல்லியை ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். எல்லாத்துக்குமே மூல காரணம் ரஞ்சிதாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ரஞ்சிதாவா தான் கம்பி என்ன வைக்கணும், வீட்டை விட்டே விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். நீங்க என்ன விருப்பப்படுறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.